வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 15 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறையானது விடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று பாண்டிச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நவம்பர் 26ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக, அதாவது புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இந்நிலையில் 26ஆம் தேதி வரை 11 மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் தமிழகத்தில் கனமழையானது எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கடலில் சூறைக்காற்று வீசும் என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை சார்பில் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. இது தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கான எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி நவம்பர் 26ஆம் தேதி புயல் உருவாக வாய்ப்பு என்று கணிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் அதி கனமழையானது நேற்று இரவு முதல் பெய்து வருகிறது. இந்நிலையில் அந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை மாவட்டத்தில் பேரிடர் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் சார்பில் ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்தமானில் உருவாகியுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நவம்பர் 26ஆம் தேதி புயலாக மாறக்கூடும் என்றும், தமிழகத்தில் இதன் காரணமாக இன்றைய தினம் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி காயத்ரி.